பாகிஸ்தான் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு அரசு உத்தரவு என தகவல் கிடைத்துள்ளது. விவரங்கள் என்ன, சொல்லுங்கள். பாகிஸ்தான் தாக்குதலை மீண்டும் தொடங்கி இருக்கின்றது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இருக்கின்றது. 3 மணி நேரத்திற்குள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டு பாகிஸ்தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றது. இந்த தருணத்தில் பாகிஸ்தான் ஏன் இந்த ஒப்பந்தத்தை மீறி இருக்கின்றது, இந்தியா இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் உடன்பட்டிருக்கலாமா, தொடர்ந்து தாக்குதலை நடத்தி இருக்கலாமா என்ற விவாதங்களை தவிர்த்து நம்முடைய ராணுவத்திற்கு நாம் துணை நிற்க வேண்டும். எந்த விதமான கேள்விகளுக்கும் அப்பாற்பட்டு ராணுவம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு துணை நிற்க வேண்டும் என்பதுதான் தேசிய ஒரு தேசத்தினுடைய மக்களாக நம்முடைய கடமை தற்பொழுது. எனவே இந்த தருணத்தில் அது தொடர்பாக பேசாமல், பாகிஸ்தானிய வார்த்தை மீறிவிட்டது என்பது தொடர்பாக பேசாமல் நம்முடைய ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடவடிக்கையை தொடரக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டிலேயே நாம் இருக்க வேண்டும். பாகிஸ்தானை பற்றி நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றோம். பல ஆண்டு காலமாக இது போன்ற நாடகங்களைத்தான் பாகிஸ்தான் நடத்தி கொண்டிருக்கின்றது. எனவே இது ஒன்றும் புதிது கிடையாது. சில நாடுகள் தலையிட்டு இப்போ ஓரளவு இந்த தற்காலிகமாக தாக்குதல் நடவடிக்கையை ஒப்புக்கொள்ளலாம் என்று கூறியதன் அடிப்படையிலேயே தாக்குதல் நடவடிக்கைகள் தற்காலிகமாக ஒப்புக்கொள்ளப்பட்டன. என்றாலும் இப்பொழுது மீண்டும் அவர்கள் தாக்குதல் நடத்தும் பொழுது நாம் பதிலடி தாக்குதலை நடத்தலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தாக்குதல் நிறுத்தம் அறிவிப்பு வெளியான 3 மணி நேரத்திலேயே அவர்கள் வாக்குறுதியை மீறும் பொழுது நாமும் வாக்குறுதியை மீற முடியும். மீண்டும் எல்லைப்புற நகரங்கள் அனைத்தும் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டு ஸ்ரீநகர், அதே போன்று ராஜஸ்தான், பஞ்சாப் மாநிலங்களிலும் பல இடங்களில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை கேள்விப்படுகின்றோம். உதம்பூர் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் மின்சாரம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. பஞ்சாப் மாநிலத்தினுடைய பெரோஸ்பூர் பகுதியிலும் மின்சாரம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் எதிர் தாக்குதல் நடத்துவதற்கான முழு உரிமையை நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். ராஜஸ்தான் மாநிலம் பகுதிகளில் தாக்குதல் நடக்கின்றது. குறிப்பாக ஜெய்சால்மரை ஒட்டிய பகுதியிலே மீண்டும் தாக்குதல் நடக்கின்றது என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. ஸ்ரீநகரில் அடுத்தடுத்து வெடிச்சத்தம் கேட்பதாக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா பதிவிட்டிருக்கின்றார். தாக்குதல் நிறுத்தம் என்ன ஆனது என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். வெளியான, அதாவது தாக்குதலை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்த 3 மணி நேரத்திற்குள் பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்துகின்றது. ஒரு வகையில் இது உலக நாடுகளுக்கு பாகிஸ்தானினுடைய நாடகத்தை நாம் அம்பலப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக கூட அமைந்திருக்கின்றது. ராணுவ நடவடிக்கையை பொறுத்தவரை நாம் நடத்தக்கூடிய அனைத்தையும் நேர்மறையாக மட்டுமே பார்க்க வேண்டும். எனவே பாகிஸ்தான் மீண்டும் இந்த தாக்குதலை நடத்திவிட்டது என்று வருந்துவதை கடந்து பாகிஸ்தானுடைய உண்மை முகத்தை உலக நாடுகளுக்கு அம்பலப்படுத்துவதற்கு நமக்கு மறுமுறை கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு என்று கருதி கடந்த 4 நாட்களாக எந்த மனநிலையில் பாகிஸ்தானை நம்முடைய ராணுவ வீரர்கள் தாக்கினார்களோ அதே மனநிலையில் மீண்டும் ஒரு அதிரடி தாக்குதலை நடத்த வேண்டும் என்பதுதான் நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த முறை கண்டிப்பாக இந்த தாக்குதல் நடவடிக்கை என்பது உறுதியாக பாகிஸ்தானினுடைய ராணுவ நிலைகளை தகர்த்து எரியக்கூடிய விதமாக நம்மிடம் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி முற்றுமுழுதாக பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவ கட்டமைப்புகளை சிதைக்க வேண்டும் என்பது நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் இவ்வளவு நடந்த பிறகும் பாகிஸ்தான் நாடு மீண்டும் தங்களுடைய வாக்குறுதியை மீறி வந்து இந்தியா மீது தாக்குதல் நடத்த துணிகின்றனர் என்றால் அந்த துணிச்சல் இனி ஒருபொழுதும் பாகிஸ்தானுக்கு வரக்கூடாது. கடந்த காலத்தில் எப்படி பாகிஸ்தான் நாட்டினுடைய ஒட்டுமொத்த ராணுவ வீரர்களையும் நாம் சிறைபிடித்து வைத்திருந்து பாவ மன்னிப்பு வழங்குவதை போன்று அவர்களை அதன் பிறகு வெளியில் அனுப்பி வைத்தோமோ அதே போன்ற ஒரு சூழலை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதாக நாட்டு மக்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த ஒரு 4 நாட்களாக நம்மிடம் இருந்த அந்த பொறுமை குணம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.